ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன் தி பாண்டியன் சேனலில் இன்றைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாது பாருங்கள், ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். மாவு பிஸ்னஸ், மாவு இட்லி மாவு அரைச்சி விற்பாங்களா, அந்த அக்கா எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்காங்க. அவங்க சொன்ன ஐடியா தான். இந்த ரேஷியோவில் நீ மாவு அரைச்சி வீடியோ போடுப்பா, சூப்பராக ஓடும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்கும் அப்படின்னாங்க. சரின்னா அந்த அக்கா சொல்ல தான் நான் ஊற வச்சு மாவு அரைச்சி இட்லி செஞ்சேன். செம்ம சூப்பராக, நல்லா பொசு பொசுன்னு சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எடுத்து காட்டுற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதே மாதிரி ரேஷன் அரிசியில் 8:1 ரேஷியோவில் இட்லி மாவை எப்படி அரைப்பதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். 10 லட்சம் வியூஸ் போயிருக்கு. இப்போ வாங்க மாவு பிஸ்னஸ்க்கு அரைக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுவும் ரேஷன் அரிசி தான்ப்பா. ரேஷன் அரிசியில் இது சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரேஷன் அரிசி. இந்த ஆளாக்கில் தான் நான் இன்றைக்கி அளக்க போகிறேன். இந்த ஆளாக்கில் 5 ஆளாக்கு வந்து சாப்பாட்டு அரிசி. இது வந்து பாருங்கள் குண்டு குண்டாக இருக்குது. இது வந்து இட்லி அரிசி. ரேஷன்லேயே 2 விதமான அரிசி தருவாங்க. சாப்பாட்டு அரிசியும் தருவாங்க, குண்டு குண்டாக இட்லி அரிசியும் தருவாங்க. ரெண்டையுமே 5 வழக்கு போட்டிருக்கேன். சாப்பாட்டு அரிசி 5 வழக்கு, குண்டரிசி இட்லிக்கு போடுவோம்ல அந்த குண்டரிசி 5 வழக்கு. ரெண்டுமே ஆனால் ரேஷன் அரிசி தான்ப்பா. பச்சரிசி இதுவுமே ரேஷன் அரிசி தான். பச்சரிசி 2 ஆளாக்கு, மொத்தம் 12 ஆளாக்கு நம்ம போட்டிருக்கோம் அரிசியே. ரேஷன்லேயே 2 விதமான அரிசி கொடுப்பாங்க. ஒன்று சாப்பாட்டு அரிசி மாதிரி கொடுப்பாங்க, அதில் 5 ஆளாக்கு. குண்டு குண்டாக இட்லி அரிசி மாதிரி தருவாங்க, அதில் 5 ஆளாக்கு. 2 ஆளாக்கு பச்சரிசி. ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டுட்டு அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி திரி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. நல்லா அழுக்கெல்லாம் ஊறட்டும், உப்பும் நல்லா கரையட்டும். போன இட்லி வீடியோவில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட கேள்வி என்னென்னா, நீங்கள் எந்த உளுந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கப்பா. இந்த ஸ்ரீ அபிராமி உளுந்து தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த உளுந்தில் தான் 8:1 ரேஷியோவிலையும் போட்டிருக்கேன். இப்போயும் 12:1 ரேஷியோவில் இட்லி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு ஆளாக்கு உளுந்து, அப்புறம் கீழே ஒரு சின்ன கோடு வருது பாருங்கள், அந்த ஆளாக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உளுந்து போட்டேன். ஆனால் அந்த அக்கா ஒரு ஆளாக்கு போதுனாங்க, நான் சும்மா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரு ஆளாக்கு ஃபுல்லாக போட்டிங்கன்னா போதும். 2 ஸ்பூன் வெந்தயம். வாங்க அரிசி உளுந்தையும் எப்படி அலசிட்டு ஊற வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. கல் உப்பு போட்டிருந்தோம், அதுவுமே நல்லா கரைஞ்சிருக்கும். இந்த மாதிரி நல்லா ரேஷன் அரிசி அந்த மாதிரி நல்லா அலசி 4-5 டைம் நல்லா கழுவணும். அப்போ தான் ரேஷன் அரிசியோட ஸ்மெல்லே வராது. அதுக்காக தான் கல் உப்பு போட்டோம். கல் உப்பு போட்டு நீங்கள் சாதம் வடித்தாலுமே ரேஷன் அரிசியோட ஸ்மெல் வராது. இந்த மாதிரி ஊற வைக்கும்போது ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு போட்டு நல்லா அலசிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ளீனாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா அழுக்கு போக நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. அரிசியை கையாலேயே நல்லா முறுக்கி விட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லாம் போயிடும், அழுக்கெல்லாம் போயிடும். இப்போ வந்து உளுந்தையும் அதே மாதிரி 2-3 டைமு அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நல்ல தண்ணி ஊற்றி உளுந்தை ஊற வச்சுட்டு இந்த உளுந்தை மட்டும் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் இப்போ வச்சிடலாம். ஆட்டும் போது வெளியில் எடுத்தால் போதும். அப்போ தான் உளுந்து நல்லா பொங்கி பொங்கி நல்லா சாந்து காணும். அரிசியுமே ஊறிடுச்சு பாருங்கள். அரிசி ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். வாங்க மாவை இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கிரைண்டரில் போட்டலாம். இந்த தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது, இந்த ஜில் தண்ணியை ஊற்றி ஊற்றி தான் மாவு அரைக்கணும். அப்போ தான் நல்லா உளுந்து சாந்து காணும். எப்பொழுதுமே நீங்கள் மாவு அரைக்க போனீங்கன்னா ஃப்ரிட்ஜில் உளுந்து வைக்கிறதும் இல்லாத ஒரு பாட்டில் வந்து தண்ணியை எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா அரிசி ஆட்டும் போது இந்த தண்ணியை நீங்கள் ஜில் தண்ணியை ஊற்றி ஆட்டும் போது மாவு வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கிரைண்டர் வந்து ஹீட் ஆகிடும், கொஞ்சம் நேரம் ஓனாவே ஹீட் ஆகிடும். அந்த மாதிரி ஹீட் ஆகாது. பாருங்கள் உளுந்து எப்படி பொங்கி வருதுன்னு. இந்த ஜில் தண்ணியை ஊற்றி நீங்கள் ஆட்டினாவே நல்லா மாவு சாந்து காணும். ஒரு ஆளாக்கு தான் நான் ஊற போட்டிருந்தேன். ஆனால் 2 டைமாக மாவு போட்டிருக்கேன். ஒரே டைமில் போட்டால் அதிகமாக வந்துடுது, கிரைண்டரே ஃபுல்லாகிடுது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஒரு ஆளாக்கு உளுந்த 2 டைமாக போடுறேன். பாதி இப்போ போட்டிருக்கேன், இன்னும் பாதி உளுந்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா உளுந்து மசிஞ்சிடுச்சு. இப்போ உளுந்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உளுந்து மசிஞ்சிருக்கணும். உளுந்தில் ஒரே டைமில் நம்ம தண்ணி ஊற்றுனீங்கன்னா நீத்த மாதிரி ஓடிடும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பார்த்து பார்த்து தண்ணி கையால் தெளித்து ஆட்டினீங்கனால நல்லா பந்து மாதிரி வரும் இட்லி. ஒரே டைமில் ஊற்றிட்டிங்கன்னா உளுந்து வந்து நீத்த மாதிரி ஓட ஆரம்பிச்சிரும். ஃபஸ்ட் டைம் உளுந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் உளுந்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு ஆட்டி எடுத்துலாம். பாருங்கள், ஒரு ஆளாக்கவே 2 டைமாக பிரித்து போட்டிருக்கேன். பாருங்கள், உளுந்து ஓடிட்டு இருக்கோம். வாங்க அதுக்குள்ளே நம்ம இன்னொரு வேலை ரெடி பண்ணணும். ஒரு ஆளாக்கு பாருங்கள், அவுள், கெட்டி அவுள், லேசி அவுள், எந்த அவுள் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த அவுள் எதுக்குன்னா ரேஷன் அரிசி வந்து நல்லா வெள்ளையாக வரத்துக்காக தான். இந்த அவுள் சாஃப்டாகவும் இருக்கும்.
இது வந்து என்னோட ஐடியா தான். எப்பொழுதுமே இட்லிக்கு மாவு அரைக்கும் போது ஒரு கைப்பிடி அளவாவது நான் அவுள் போட்டு தான் ஆட்டுவேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் தண்ணி ஊற்றி அலசிடுங்க. அழுக்கெல்லாம் இருக்கும். அலசின பிறகு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுடுங்க. அரிசி ஆட்டும் போது இந்த அவுளையும் போட்டு ஒன்றா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அவுள் எந்த அவுளாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும், நல்லா ஊறிடும். அதுவும் இது லேசாக உள்ள அவுள்னால சீக்கிரமாகவே ஊறிடுச்சு. இப்போ வாங்க 2வது உரலும் நம்ம உளுந்து வலிச்சிடலாம். இதுவுமே நல்லா மசிஞ்சிடுச்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி இட்லி வீடியோ போட்டதில் 10 லட்சம் வியூஸ் போயிருக்குன்னு சொன்னால அந்த வீடியோவில் இன்னொரு டவுட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. எவ்வளோ பச்சரிசி எவ்வளோ அவுள்னா, அவுள் 1 டம்ளார் போட்டேன். பச்சரிசி வந்து 1 டம்ளார் பொங்கல் மாதிரி பொங்கிட்டு போட்டு அரைச்சேன். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் டவுட் கேட்டிருந்தீங்க. 100 அளவு இருக்கும். அவுள் 100, பச்சரிசி பொங்கல் 100 அளவு போட்டு தான் போன வீடியோவில் இட்லிக்கு மாவு அரைச்சேன். இப்போ அவுள் மட்டும்தான் போட்டிருக்கேன். 12 ஆளாக்கு அரிசி, 1 ஆளாக்கு உளுந்தில் ரேஷன் அரிசியில் நம்ம இட்லி இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரேஷியோ 12க்கு 1 ரேஷியோ வந்து மாவு அரைச்சி விற்போம்ல, அவங்களுக்கு வந்து இந்த ரேஷியோ தான் கட்டுப்படி ஆகும். எந்த தொழில் செஞ்சாலும் அதில் நமக்கு 10 ரூபாய் லாபம் இருக்கிற மாதிரி தான் நம்ம செய்வோம். மனசாட்சிக்கு பயந்து சுத்தமாக எந்த வேலையும் செஞ்சாவே நம்ம வந்து பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகலாம். இப்போ இந்த வேலை மாவு அரைச்சி விற்கிற வேலையிலுமே நம்ம வந்து ரேஷன் அரிசி யூஸ் பண்ணுறோம். கடையில் இட்லி அரிசி வாங்கி ரெடி பண்ணோன்னா நமக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால அந்த கடை அரிசி அளவுக்கு எப்படி சாஃப்டாக வரதுன்னு தான் நம்ம ரெடி பண்ணுறோம். ரேஷன் அரிசி போடுறோம், உளுந்து போடுறோம், மினரல் தண்ணி ஊற்றி தான் மாவு ஆட்டுறோம், நல்லா அலசிடுறோம். இந்த மாதிரி நேர்மையாக வேலை செஞ்சு 10 ரூபா நமக்கு லாபம் கிடைச்சாவே போதும். நல்லா நைஸாக மசிஞ்சிடுச்சு. மாவெல்லாம் வலித்து எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் 3 படி 12 ஆளாக்குனா 3 படி, அதுக்கு 2 கைப்பிடி அளவு நான் உப்பு போடுறேன் பாருங்கள். மாவு நல்லா நம்ம கலக்கிறதுல தாங்க இருக்குது. இட்லி நல்லா பொசு பொசுன்னு வர்றது. நல்லா அடியில் அரிசி மாவுலாம் அடியில் இருக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி மாவை நல்லா நம்ம கலக்கணும். கலக்கி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் மூடி போட்டு மூடிலாம். 8 மணி நேரம் ஆகட்டும். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மாவு எவ்வளோ நல்லா பொங்கி வந்திருக்குன்னு நீங்கள் மாவை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். வாங்க 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா பொங்கி வந்திருக்கு. இதில் வந்து பாதி மாவு வந்து ஒரு சில்வர் செம்படத்தில் பாதி ஊற்றிட்டேன். இப்போ பாருங்கள் மாவை மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப மாவை போட்டு அடி வரைக்கும் போட்டு ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது. ஏற்கனவே நம்ம நல்லா கலக்கி தான் வச்சுருக்கோம். ஒரு 2-3 டைம் கலக்கிட்டு இட்லி ஊற்ற நீங்கள் ஆரம்பிச்சிடணும். இப்போ வாங்க இட்லி ஊற்றும் போது மாவு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வாங்க நம்ம இட்லி ஊற்றி பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்டாக எப்படி வருதுன்னு. இதில் எந்த சோடாப்பு எதுவுமே போடல, அவுள் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். இப்போ வாங்க இட்லி ஊற்றிடலாம். மாவை பார்த்தாவே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் எப்படி நல்லா பொங்கி வந்திருக்குன்னு. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத சொல்கிறாங்க. சத்தியமாக இதில் வந்து சோடாப்பு எதுவுமே நான் கலக்கல. உங்கள் முன்னாடி கலந்த அவுள் மட்டும்தான், வேறு எதுவுமே இதில் கலக்கலை. இப்போ பாருங்கள் இட்லி ஊற்றி காட்டுறேன். நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, அடித்தட்டு இட்லி குலைவாக இருக்குது அப்படின்னு. அடித்தட்டு இட்லி குலைவாக இல்லாத இருக்க ஒரு ஐடியா இருக்குது. ஃபஸ்ட்டு இட்லி தண்ணியை ஊற்றி வச்சு கொதிக்க ஆரம்பிக்கணும். இட்லி தண்ணி கொதித்த பிறகு அடித்தட்டு இட்லியை ஊற்றி வச்சுட்டு இதை மூடிடுங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அடுத்த தட்டு ஊற்றுற அளவுக்கு வெந்தால் போதும். 2 நிமிஷம் வெந்த பிறகு அடுத்த தட்டையும் நம்ம ஊற்றி இதுக்கு மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி வைக்கும்போது அடித்தட்டு இட்லி குலையவே குலையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் இட்லி ஊற்றி வச்சிட்டேன். இப்போ வாங்க எவ்வளோ மாவு எனக்கு வந்து 12க்கு 1 ரேஷியோவில் எவ்வளோ மாவு எனக்கு கிடச்சிச்சின்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த செம்படத்தில் ஒரு செம்படம் மாவு, அடுத்தது ஒரு செம்படம். இது வந்து அடியில் இருக்கிற மாவு தோசைக்காக ஊற்றி வச்சுருக்கேன். மேலே இருக்கிற மாவு 2 செம்படத்தில் இட்லி ஊற்றிக்குவேன். அடி மாவு வந்து கிண்ணியில் ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து தோசை ஊற்றுறதுக்காக தனியாக வச்சுருக்கேன். இவ்வளோ மாவு தாங்க எனக்கு வந்திருக்கு. 3 படியில் இவ்வளோ மாவு வந்திருக்கு பாருங்கள். வாங்க இப்போ இட்லி வெந்துருச்சு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ வாங்க இட்லியை எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குன்னு. இட்லியை பார்க்கும்போதே தெரியும் நல்லா பந்து மாதிரி வந்திருக்கு பாருங்கள்.
இட்லியை பார்க்கும்போது ஒரு சிலர் கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து சாஃப்டாக இருக்குமா கல் மாதிரி இருக்குமான்னு. ஆனால் இந்த மாதிரி 12க்கு 1 ரேஷியோவில் போடுறது என்னோடய கருத்து என்னென்னா எடுத்த உடனே சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் இட்லி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்த தட்டு இட்லியவும் எடுத்துட்டேன். இந்த துணி மேலே லைட்டாக தண்ணி தெளித்து எடுங்க, அப்போ தான் இட்லி ஒட்டாத வரும். பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இட்லி. இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பஞ்சு மாதிரி நல்லா குஸ்பு இட்லி மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராவது ஒருத்தராவது மாவு இந்த மாதிரி அரைச்சி பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? இந்த ரேஷியோவில் தான் நீங்களும் உளுந்து அரிசி போடுறீங்களா? லாபம் நல்லா இருக்குதா என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இட்லி வந்துருச்சு பார்த்துட்டிங்க. இப்போ வாங்க தோசையும் ஊற்றி காட்டுறேன். அந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சு இந்த மாவில் தான் பாருங்கள் தோசை ஊற்றுறேன். ரோஸ்ட்டு மாதிரி வேணாலும் நீங்கள் ஊற்றினாலும் நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வரும். இல்லை கட்டை தோசை வேணும்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். நான் 2 தோசையுமே உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா மெலிசாக ரோஸ்ட்டு மாதிரி ஊற்றிருக்கேன். மூடி போட்டு ஒரு 2 செகண்ட் ஆகட்டும். ஏன்னா தோசை நான் திருப்பி போட மாட்டேன். இந்த மெத்தடில் தான் நான் எப்போதுமே தோசை ஊற்றுவேன். திருப்ப மாட்டேன், அப்படியே எடுத்து சாப்பிட்ருவோம். பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு சூப்பராக தோசை வந்திருக்குன்னு. இப்போ வாங்க கட்டை தோசை ஒன்று போட்டு காட்டுறேன். ரேஷன் அரிசியில் ஆப்பம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கட்டை தோசை ஒன்று ஊற்றிருக்கேன். நல்லா பபுள்ஸ் நிறையா வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பபுள்ஸ் வந்தாவே தோசை வந்து சாஃப்டாக இருக்கும். இட்லியும் ஊற்றி காட்டிட்டேன், தோசையும் ஊற்றி காட்டிட்டேன். இந்த ஒரே மாவுலேயே ரொம்பவும் இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா என்னன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ வாங்க இந்த தோசையும் எடுத்துடலாம். தோசை எடுத்துகிட்டு நான் இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள் கட்டை தோசை நல்லா மெதுன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, பிக்கவும் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.